பாவ்லோவியன் இதெல்லாம் பார்த்து யோசிச்சு நீங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த நாய்க்கு வந்து ஒரு மணி அடிச்சுட்டு சோறு வச்சா மணி அடிச்ச உடனே அப்படியே அதுக்கு வந்து வாயில வந்து அந்த இதெல்லாம் சலைவெல்லாம் வரும், அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு நத்தையை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அது எப்படின்னா அதை டச் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்ச உடனே அந்த நத்தை வந்து உள்ள போயிடும். ஸோ இது பண்ணும்போதே அதோட பிரெயின்ல சில நியூரோ சேஞ்சஸ் நடக்குது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம், இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஒரு பாசிட்டிவாக எதுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு, யூ ஆர் வாட் யுவர் தாட்ஸ் ஆர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, அது நாளடைவில் பிரெயின்லேயே சில மாறுதல்களை கொண்டு வருது. இப்போ ஓசிடி வச்சுக்கோங்களேன். இப்போ ஓசிடியில் வந்து உங்களுக்கு தாட்ஸ் வருது, அந்த கதை வந்து நான் பூட்டிட்டேனா அப்படின்ற டவுட் வந்து உங்கள் பிரெயின் தான் கொடுக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம தெரப்பியில் என்ன சொல்லுவோம்னா 20 தடவை செக் பண்ணாத 10 தடவை செக் பண்ணு அப்படின்னு. 10 தடவை செக் பண்ணோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கோ, அப்படியே இரு அந்த கஷ்டத்தில். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஒரு மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அது நாளடைவில் அந்த இது வந்து சரியாயிடும். அப்படின்னா பிரெயின்லேயே அந்த சேஞ்சஸை பண்ணுது அது.